இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டில் பெயர் மற்றும் பிறந்த தேதி உள்ளிட்டவை திருத்தம் செய்து குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா பெயர், பிறந்த தேதி மற்றும் ஜெண்டர், அட்ரஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலே நீங்கள் ஆன்லைன்லேயே லாகின் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆன்லைனில் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக மாத்திர மாதிரி இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணி செக் பண்ணாலும் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து கிரே கலரில் இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதனால் வந்து இ-சேவை மையத்திற்கு போயிட்டு வந்து கரெக்ஷன் பண்ணலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா இ-சேவை மையத்திலையும் வந்து அட்ரஸ் மாற்றுவதற்கான ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தற்போது நீங்கள் ஆதார் கார்டில் பெயர், பிறந்த தேதி, ஜெண்டர் உள்ளிட்டவை மாற்றுவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஆதார் கார்டில் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ஆதார் கார்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர் மாற்றுறது, இமெயில் ஐடி அப்டேட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இதற்கான லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ண முடியும். அதை செக் பண்ணுறது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களை மொபைலே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு புவன் ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே buvan.nrsc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சர்ச் பை பின்கோட் நம்பர் சொல்லி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்டல் கோட் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதிலே வந்து போஸ்டல் கோட் செலக்ட் பண்ணல அது வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு போஸ்டல் கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிஎஸ்சி ஆதார் அப்டேட் சென்டர்னு சொல்லியிருக்கும். அது கீழே அதோடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆதார் சென்டருடைய இது. அடுத்ததாக வந்து குறிஞ்சிப்பாடின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ் குறிஞ்சிப்பாடியில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ரைட் சைடில் வந்து ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்பில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான லொக்கேஷன் ஷோ ஆகும். உங்களுடைய ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னா உங்களுடைய பக்கத்து ஊர் அல்லது முக்கியமான ஏரியாவில் இருக்க பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஊருடைய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்களான்னு சொல்லி ஷோ ஆகும். போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக ஆதார் சம்மந்தமான கரெக்ஷன் எல்லாமே பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இ-சேவை மையத்திலாம் வந்து அதிகமான இடத்துல வந்து தற்போது வந்து அட்ரஸ் மட்டும் கரெக்ஷன் பண்ணுறாங்க. இதனால் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் ஆதார் சம்மந்தமான கரெக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.